வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 3 வத்தல், வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் 1 கப், 5 பல் பூண்டு, பெருசீரகம், மல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டு 3/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அது நல்லா வேகட்டும். மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 வத்தலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்ச 1 கப் கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோளம் மட்டும் அரைக்காமல் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா வெந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்காத கடலைப்பருப்பை அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை மல்லி இலையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ கரெக்டான பதமாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சோல அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவை கொஞ்சோல எடுத்து அது நல்லா உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு அமுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு அமுக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அமுக்கி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட் ஆகணும். இப்போ எண்ணெய் மீடியம் ஹீட் சூடேறிட்டு இப்போ நம்ம அமுக்கி வச்சுருக்கிற வடையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்துட்டு இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. மொறுன்னு வாழைக்காய் பூ வடை ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.